Mr. Balaji sir, a stroke survivor. அனைவருக்கும் வணக்கம். என் பொறுப்பு வந்து இந்த மீட்டிங்கில் பேஷண்ட் ஸ்ரீஹர்ஷா பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுறது. ஸோ முதலாக எங்கள் டீம் அவரை பார்க்கும்போது அவருக்கு வயது வந்து 26. ஸோ அப்போது எமர்ஜென்சியில் வந்தப்போ அவர் மயக்க நிலையில் தான் வந்தார். கூட இருந்தவங்க வந்து அவர் காலையிலேருந்து மயக்க நிலையில் இருந்ததாகவும் பல முறை வாமிட் பண்ணதாகவும் கூறினாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ எங்களுக்கு அவருக்கு வந்து சிறுமூளையில் ஸ்ட்ரோக், அதாவது செரிபெல்லர் இன்ஃபாக்ட் இருக்கிறதாக தெரிஞ்சுது. அது கூட அவருக்கு வந்து ஹைட்ரோகெஃபலஸ், அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட தாக்குதல்னால, இன்ஃபாக்ட்னால பிரெயினில் வீக்கம் வர ஆரம்பித்து உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருந்தார். ஸோ உடனடியாக இந்த நியூரோ சர்ஜரி டீம், டாக்டர் விஜய் சார் அண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு சார் டீம் வந்து அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரி, அதாவது அவசர நிலை அறுவை சிகிச்சை பண்ணி உயிரை காப்பாற்றினாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஃபோர்ஸா டீகம்ப்ரெஷன். அதுக்கு பிறகு சர்ஜரி முடிந்த பிறகு அவர் கொஞ்ச நாள் ஐசியூவில் இருந்தார், வென்டிலேட்டரில் இருந்தார். படிப்படியாக வென்டிலேட்டர்லேருந்து குறைச்சி வார்டுக்கு வந்தார். இந்த சின்ன வயதில் 26 வயதுலேயே ஏன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது, அதுக்கு காரணம் நாங்கள் கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு எதிராக வேலை பண்ணுற ஒரு நோய் இருக்கதாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் தின்னர்ஸ், திருப்பி ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ படிப்படியாக மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஒரு 3-4 மாதத்தில் அவர் வேலை பார்க்குற நிலைக்கு வந்துட்டார். டே டு டே ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடெல்லாம் பண்ண ஆரம்பித்தார், வேலைக்கு போக ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருந்தார். செகண்ட் டைம் அவர் அட்மிஷன் வரப்போ அவருக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு ரைட் கை செயல்பாடு வரல, பேச்சு குளறல் இருந்துச்சு. அது 2 முறை 10 நிமிடத்துக்கு இருந்துச்சு. அதோட ரைட் காலில், வலது காலில் வலியும் இருந்தது. ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு பேச்சு பாதிப்பு இருந்தது, ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருந்தது, ரைட் கை அசைவு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்போ அவருக்கு 3 உடல் உறுப்புகளில் இரத்த குழாய் அடைப்பு பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சுட்டோம். அதாவது இடது பக்கம் மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு இருந்தாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்னொன்று வந்து வலது காலுக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது. அண்ட் ஹார்ட்டில் ஒரு சேம்பர், லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம், அதுலேயும் கிளாட் இருந்தது. ஸோ இந்த ஹார்ட்டில் கிளாட் இருந்ததுனால அவருக்கு வந்து காலில், வலது கால்லையும் இடது பக்கம் மூளையிலையும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ எங்கள் வாஸ்குலர் சர்ஜரி டீம் டாக்டர் சாய்ராம் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணார். பார்த்துட்டு காலோட இரத்த குழாய் அடைப்பு நம்ம எடுக்கலைன்னா கால் நம்ம சேவ் பண்ண முடியாது, கால் காப்பாற்ற முடியாதுங்கிற அறிகுறிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அவசர அறுவை சிகிச்சை, காலுக்கு எமர்ஜென்சி த்ராம்பெக்டமி, அதாவது ஆன்ஜியோ மூலமாகவே அந்த இரத்த குழாய் அடைப்பு கிளாட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க. அது பண்ணிட்டு ஏன் அவருக்கு மெடிசின்ஸ் எடுத்தும் ஏன் இது வந்ததுன்னு நம்ம கேட்குறப்போ தான் தெரிஞ்சது. 2-3 நாள் மெடிசின் எடுக்க அவர் தவறிட்டார். அதுக்கு பிறகுதான் இந்த சிம்டம்ஸ்லாம் அவருக்கு வந்தது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணினப்புறம் அவருக்கு படிப்படியாக ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக அவர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தார். ஒரு 2-3 மாதத்தில் சுயமாக நடக்க ஆரம்பித்தார். சுயமாக நடக்கிறதுனா வித் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். பேச்சும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த கேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன். 1,00,000 5-6 பேருக்கு இதை தாக்கும். அதுலேயும் கேட்டஸ்ட்ராஃபிக், அதாவது 2-3 உடல் உறுப்பு இரத்த குழாய்களில், உடல் உறுப்புகளில் அடைப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர். அதாவது இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்லேயே 1% தான் இது தாக்கும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் டைம்லி வந்ததுனால, நேரத்துக்கு வந்ததுனால அவருக்கு எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது, காலும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்ற முடிஞ்சது. தேங்க்யூ. Thank you, sir.
May I now request Dr. Suresh Babu, Director, Neurosurgery, to share his insights. இந்த மீட்டிங் எதுக்காக போட்டிருக்கோம்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போட்டிருக்கோம். வேற அட்வைஸ்மெண்ட் மேலே மெயினாக பக்கவாதம்னு நம்ம ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்லுவோம். அதில் நிறைய டைப் இருக்குது. இது ஒரு விசித்திரமான டைப் இல்லை. அதுவும் பக்கவாதம்னா யூஸ்வலாக வயசானவங்களுக்கு 60 வயசு 70 வயசு அவங்களுக்கு தான் வரும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஸ்ட்ரோக் இந்த யங் அது வந்து 10 to 15% ஸோ யங் பீப்புளை அதை அஃபெக்ட் பண்ணுது. யூஸ்வலாக ஸ்ட்ரோக்ங்கிறது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் சொல்கிறோம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் வரும். பட் சில சமயத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கூட வரலாம்ங்கிறதுக்கு இந்த பையன் வந்து ஒரு உதாரணம் தான். ஒரு வியாதியை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்தபின் காப்போம் என்று சொல்லுவோம். இந்த வியாதிக்கு முதல்ல வரும்போது வருங்கிறதுக்கு காரணமே தெரியாது. அப்படி இருந்துக்கும்போது அவன் வந்து வருமுன் காப்போன்னு அவனால் சொல்ல முடியல. ஆனால் வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால நாங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த மூளை வீக்கை வந்து மூளை தண்டை அமுக்கிட்டு இருந்துச்சு. அதை டாக்டர் விஜயசங்கரன் டீமில் வந்து ஆப்ரேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுனால அவன் உயிர் படைச்சான். சிறுமூளையில் வீக்காக வரும்போது அது மூளைத்தண்டை அமுக்கும். மூளைத்தண்டை அமுக்குன்னா தலையில் மேல் பக்கத்தில் நீர் சேரும். இந்த நீர் சேரும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம உடனடியாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த மூளை வீக்கத்தினால மூளைத்தண்டை அமுங்கிறத வந்து நம்ம நிறுத்திட்டோம்னா டீகம்ப்ரெஷன் சொல்றது பண்ணிட்டு அந்த நீர் போகிறதுக்கு அதை ஒரு மாற்றுப்பாதை பண்ணிட்டோம்னா ஒரு உயிரை காப்பாற்றணும். ஸோ அதுதான் இந்த பையனுக்கு பண்ணது. அதுக்கு அடுத்ததாக 2வது முறையாக அவனுக்கு வந்து பக்கவாதம் வந்தது. அந்த இடது பக்கம் மூளையில் ரத்த ஓட்டம் கம்மியாகி போயிருந்ததுக்கு அதுக்கு காரணம் வந்து அவன் வந்து அந்த மாத்திரை வந்து ஒரு 2-3 நாள் அதை சாப்பிட விட்டதுனால வந்திருக்கு. ஸோ இவனை வந்து அந்த வரும் முன் காப்போன்னு பண்ணியிருக்கலாம், ஆனால் அது தவறி போயிடுச்சு. இம்மீடியட்டாக வந்ததுனால அவனை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. வந்தபின் காப்போங்கிறது வந்து நம்ம அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி மெடிசன்ஸ் கொடுத்து அவனை எக்ஸசைஸ் பண்ணி பண்ணுறது தான் முக்கியமானது. Thank you, sir. Next, may I please request Dr. Vijay Sankaran, Joint Director, Neurosurgery, to share his insights. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் இன் யங் அப்படிங்கிறது அவேர்னஸை கொண்டு வரதுக்காக தான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக டாக்டர் சுரேஷ் பாபு சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வந்து எல்டர்லி பீப்புள் வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் காமனான நம்பிக்கை. பட் அதே மாதிரி வரும்போது ஒரு பக்கம் வாய் கோணிக்கும், இல்லை ஒரு பக்கம் கை கால் வராது, அப்படி தான் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி ஒருத்தர் ரோட்டில் போகிற ஒரு கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக நம்ம ஹார்ட் அட்டாக்னு லேபிள் பண்ணிடுவோம், ஹார்ட்டையே பார்த்துட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொலாப்ஸாக இருந்திருக்காரு. பட் அவர் கொலாப்ஸாக இருந்தது வந்து ஸ்ட்ரோக். அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கை கால் வராமல் போய் அப்படிலாம் வரல, அவர் மயக்கமான நிலைமையில் வந்தார். அந்த மாதிரி மயக்கமான நிலைமைக்கு வந்தோடனே அது பிரெயினில் தான் ப்ராப்ளம். இட்ஸ் ஆல்வேஸ் எ டீம் ஒர்க். சிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே டீம் ஒர்க் தான். நேர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விஷயத்தில் 5-6 ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் இனிஷியலாக ஸ்ட்ரோக் கன்சல்டன்ஸ் வந்து அதை பார்த்து இது ஸ்ட்ரோக் தான் கண்டுபிடிச்சி அது எம்ஆர்ஐயில் வந்து ஸ்ட்ரோக் பின்மூளை, அதாவது சிறுமூளைன்னு சொல்கிறது இங்கே இருக்கு, பின்மூளை. யூஸ்வலாக ஸ்ட்ரோக் வந்து முன்மூளையில் வரும், அப்போ தான் நீங்கள் பார்க்குற அந்த பக்கவாதம் அந்த மாதிரிலாம் வரும். இவருக்கு வந்து பின்மூளையில் தான் ஸ்ட்ரோக் வந்துச்சு. பின்மூளையில் இருக்கிறதுல வந்து நார்மலாக வர ஃபீச்சர்ஸோட பேஷண்ட்ஸ் வரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் மயக்கமான நிலைமையில் வருவாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து பின்மூளை வீங்கும் போது அது மூளையுடைய முக்கியமான பகுதி, இந்த மிடில் ஆஃப் பிளாங்கேட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை போய் அழுத்தும். அல்லது அந்த பான்ஸ் மெடுலா பிளாங்கேட்டாவை அழுத்தும் போது அங்கே தான் உயிரே இருக்குது. மூச்சு விடுறது அங்கே தான் இருக்குது, ஞாபக சக்திக்கு போகிற ஃபைபர்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது, ஹார்ட் பீட் அங்கே தான் இருக்குது. ஸோ அதை அழுத்தும் போது இமீடியட்டாக மயக்கமாயிடுவாங்க. இன்னொரு ரீசன் மயக்கமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே பிரெயினில் வந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுறோம். அந்த ஃப்ளூயிடை வந்து அடைச்சிடும். இங்கே போய் இந்த இடத்துல ப்ளீடிங் ஆகும்போது அது அடைச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஃப்ளூயிட் சேர்ந்துக்கிட்டே போகும்போது உள்ள ப்ரெஷர் ஆகும்போது மயக்கமாயிடுவாங்க. இந்த 2 காரணம் ஆகுதுனால தான் யூஸ்வலாக இந்த மாதிரி பின்பக்க மூளையில் ஸ்ட்ரோக் வரவங்க வந்து மயக்கமாயிடுறது.
ஸோ அந்த மாதிரி நிலமையில தான் அன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. நைட் ஒரு 10-11 o'clock இருக்கும். இமீடியட்டாக நானும் எங்கள் டீம் டாக்டர்ஸும் சேர்ந்து அவருக்கு வந்து 2 சர்ஜரி பண்ணோம் நைட்டோட நைட்டாக. ஒன்று வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து ட்ரெயின் பண்ணணும், அதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் வென்ட்ரிகுலர் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு டியூப் போட்டு அந்த ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணோம். ஏன்னா அது வந்து எவ்ரி hour 18 ml அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை ட்ரெயின் பண்ணி அது ப்ராப்பர் செட்டிங்கில் அது ட்ரெயின் ஆகிற மாதிரி வச்சுட்டோம். இன்னொரு சர்ஜரி பின்பக்கம் இருக்கிற போனை எடுத்து மூளையோட ஜவ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அந்த மூளை வீங்கிறதுக்கு இடம் கொடுத்தோம். ஏன்னா ஒன்ஸ் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அடிபடுற மாதிரி தான், அடிபட்டா வீங்குது இல்லையா, அது மாதிரி ஸ்ட்ரோக் வந்தோடனே மூளை வீங்கும். ஆனால் வீங்கிறதுக்கு உள்ள இடம் இல்லை, அதுக்காக அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஐசியூக்கு வந்துட்டாரு. ஸோ சர்ஜரி வாஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த டோட்டல் ட்ரீட்மெண்ட். ரெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து மற்ற டீம் டாக்டர்ஸ் மற்ற ஸ்பெஷலிஸ்ட்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றினோம். அது ஃபர்ஸ்ட் எபிசோட். 2வது எபிசோட் வந்து அவருக்கு அந்த இன்னொரு ஸ்ட்ரோக் வந்த எபிசோட்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நடந்தது அவருக்கு அன்னைக்கு சர்ஜரியின் போது. Thank you, sir. Next, may I request interventional neurologist Dr. Ritesh Nair to share his insights. 15 இயர்ஸ்ல நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட். சப்போஸ் சில பேருக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்தால் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துன்னா உடனே நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த கிளாட் கரெக்டாக, அது ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் 25 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 இயர்ஸ்க்குள்ள லாஸ்ட் 2010 இருந்தது. இப்போ சில பேருக்கு கிளாட் மெயின் ரத்த குழாயில் இருக்கு, பெரிய ரத்த குழாயில் அடுப்பு வந்துன்னா நம்ம ஆன்ஜியோகிராம் வழியாக எடுத்து ரிமூவ் பண்ணலாம். அதுவும் ஒரு டைம் இருந்தது, 8 மணி நேரம் தான் டைம் இருந்தது. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக, இது 2020 இருந்தது, சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு அட்வான்ஸ் இமேஜிங் வச்சு எடுத்த பிறகு, ஒரு ஸ்கேன் எடுத்த பிறகு தெரியும் இந்த பேஷண்ட்க்கு 8 மணி நேரத்துக்கு அப்புறமே இதை ரிமூவ் பண்ணால் அவர் இம்ப்ரூவ் ஆகிடும். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் இமேஜிங் தான். அதுவும் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, சவுத் இந்தியாவில் 4-5 சென்டர்ஸில் இருக்குது. ஸோ அப் டு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ளே வந்தாலும் செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கேன் எடுத்த பிறகு நம்ம அந்த கிளாட் ரிமூவ் பண்ண அவர் ரிகவரி நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு பெர்ஃபியூஷன் ஸ்கேன் தான் சொல்லும், பட் அது காமனாக இப்போ அவைலபிள் ஆகிட்டே வருது. சிட்டியில் 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபியூ ஹாஸ்பிட்டல். ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாரும் டீம் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன், இப்போ ஹர்ஷாக்கா கேஸில் அதை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணது டாக்டர் விவேக் தான். இமீடியட்லி ஸ்கேன் எடுத்தது, ஸ்கேனில் வீக்காக இருந்தது. ஸோ டெஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து தான். ஸோ அந்த மாதிரி தான். இது மாதிரி 4 ஹவர்ஸில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கொடுப்போம், விச் இஸ் காமன்லி தேர் எவ்ரி ஹாஸ்பிட்டல், ஆல்மோஸ்ட் 20-25 சென்டர்ஸ் இன் சென்னை. ஸோ 6 ஹவர்ஸ் to 8 ஹவர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஆன்ஜியோகிராம் வழி ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பிரெயின் பண்ணி அந்த கிளாட் ரிமூவ் பண்ணுறோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாலும் இந்த ஸ்கேன், ஸ்பெஷல் ஸ்கேன் எடுத்த பிறகு அப் டு 24 ஹவர்ஸ் சில பேஷண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு, பட் பி ஃபாஸ்ட் தான். அது மை கொலீக் வில், டாக்டர் பிரபாஷ் வில் பி ஹைலைட்டிங். அது பப்ளிக் ஷுட் பி அவேர் என்ன சிம்டம்ஸ் ஸ்ட்ரோக்கு. சடனாக கொலாப்ஸ் ஆன மாதிரி ஹார்ட் நெஞ்சு வலியும் வராது, சடனாக பேலன்ஸ் போகிற மாதிரி, அതാണ് பி. ஈனா கண்ணு மங்கலான மாதிரி, கண் 2-2 பார்வையான மாதிரி. எஃப்னா ஃபேஸ், முகம் ஒரு பக்கம் தோன்ற மாதிரி. ஏன்னா கையை தூக்க முடியல, கையை சடனாக கொலாப்ஸ் ஆன மாதிரி. எஸ்னா ஸ்பீச், பேச்சு வராமல் இருக்கும், பேச்சு புரியாமல் இருக்கும், சில பேர் குழந்தை மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அ மெசேஜ் வி வாண்ட் டு கிவ் டு த பப்ளிக். பி ஃபாஸ்ட், ரெக்கனைஸ் பண்ணணும். நம்ம பக்கத்தில் நெய்பர், ஃபேமிலி மெம்பர் யாராவது இந்த மாதிரி இருந்தால் அது ஸ்ட்ரோக் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி 10 years there's been some new things and rehabilitation. Stroke அப்புறம் I think that's the main message we all as a team want to highlight. He's one of the good example that we all work together and நல்ல ரிசல்ட் தான். நியூ ரீஹாப் போயிட்டு இருக்காங்க. Thank you. Thank you, sir. May I now request Dr. Prabhash Prabhakaran to finally conclude. ஸோ ஹர்ஷாவோட ஸ்டோரி எல்லாரும் சொல்கிறது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டோரி நாங்கள் ஏன் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று, இவன் ஒரே ஆளில் இத்தனை விஷயங்கள், இத்தனை மெடிக்கல் விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. 2வது, ஸ்ட்ரோக்கோட அவேர்னஸ்ங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகளாக இருக்கட்டும், BEFAST, டாக்டர் ரிதேஷ் அதை பற்றி பேசினாங்க. ஸ்ட்ரோக் வந்தால் என்ன பண்ணணும் என்கிறது அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறதுனால எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸ்ட்ரோக் ஒரு கேள்வி, நீங்கள் எங்கே அடுத்தது நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம், எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன? வேறு யாராவது?
சரி, ஸ்ட்ரோக்கோட நார்மலாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா ஏற்பட்டதுக்கு அப்புறம் பண்ணுறதை நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுன்னு பேசுவோம். ஆனால் ஸ்ட்ரோக்கில் மட்டும் அப்படி கிடையாது. ஸ்ட்ரோக்கில் இப்போ பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எய்ட். அதாவது இப்போ ஒரு ஆள் ஒரு புது ஊருக்கு போகிறாங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் ஸ்ட்ரோக்குக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்ட். ஏன்னா ஸ்ட்ரோக்குங்கிறது 2 டைப் இருக்குது. ரத்தம் கசிகிறது, ரத்தம் உறையிறது. ஸோ ரத்தம் கசிகிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் உறையிறதுக்கான வைத்தியம் பண்ணக்கூடாது, உறையிறவங்களுக்கு கசிகிறதுக்கும் வைத்தியம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கேன் எடுக்காமல் வைத்தியமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டை கூட்டு போனால் கரெக்டான வைத்தியம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். இதில் 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல், அங்கே போனாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க, என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே உள்ளது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர். இங்கே மோஸ்ட் ஆஃப் தி விஷயங்கள் பண்ண முடியும், ஸ்கேன் பண்ணிட்டு மருந்து கொடுக்க முடியும். அடுத்தது தான் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர். இங்கே 24 hours நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, 24 hours நியூரோ சர்ஜன் இருப்பாங்க. 24 hours அவங்களுக்கு உள்ளே போய் ரத்த குழாயில் அடைப்பு அதை எடுக்கிறதுக்கான வசதி இருக்கும். இன்னொன்று, அந்த இப்போ இவங்களுக்கு ஹர்ஷாக் பண்ணியிருக்கிற மாதிரி எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ண முடியும். ஒரு ஆள் ஒரு பிரச்சனை, மூளையில் ப்ரெஷர் அதிகமான இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தால் தான் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கேர். இன்னொன்று, அதை விட அட்வான்ஸில் இன்னொன்று ஏஐ பேஸ்ட் சிஸ்டம். அதாவது 8 மணி நேரம் தாண்டி வந்தாலும் கரெக்டாக இவங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ணால் வைத்தியம் பண்ண முடியுமா, முடிஞ்சால் எவ்வளோ தூரம் ரிசல்ட் வரும் எங்களை கரெக்டாக நுணுக்கமாக பார்க்க முடியும். இந்த வசதிகள் இருந்துச்சுன்னா இருக்கிறதா அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கேர்னு சொல்கிறது. ஸோ இப்போ இவரோட விஷயம் எடுத்துட்டேன்னா, முதல் விஷயம் ஏஜ். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரோக்குங்கிறது நார்மலாக வயதானவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை. ஸோ 50 வயசுக்கு கீழே வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரோக் இன் யங்னு சொல்கிறோம். சில இடங்களில் 45 வயசுக்கு கீழே வந்தாலும் அது ஸ்ட்ரோக் இன் யங் தான் சொல்கிறோம். நார்மலாக ஒரு கணக்குப்படி ஒரு நாளைக்கு உலகத்தில் 33,000 ஸ்ட்ரோக் ஏற்படுது ஒரு நாளைக்கு. ஸோ அதில் ஒரு 2,000 to 3,000 யங் ஸ்ட்ரோக் தான். ஸோ 10 to 15% யங் ஸ்ட்ரோக் தான். ஸோ யங் ஸ்ட்ரோக்குக்கும் மற்ற ஸ்ட்ரோக்குக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நம்ம காரணங்கள் யங் ஸ்ட்ரோக் மற்ற எல்லாருக்கும் நம்ம காரணங்கள் கண்டுபிடிப்போம். ஆனால் யங் ஸ்ட்ரோக்குங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் பண்ணணும், கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அது மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு அது என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ண முடியுது. ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு விஷயத்தினால ஏற்படுறது. ஸோ அதுக்கான ஈட்டியாலஜி, எதனால ஸ்ட்ரோக் ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை ஸ்ட்ரோக் ஏற்பட்டுன்னா திருப்பி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது 7% 53%. ஸோ 7 கீழே எல்லாருக்குமே ஏற்படுறது, அதுக்கு கீழே நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆளுக்கு அந்த 53% எப்படி 7% கம்மி பண்ணலாங்கிறத நம்ம எல்லாரும் எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ணுறோம். ஸோ அது என்னங்கிறத நான் வரிசையாக நான் பேசுகிறேன். இன்னொன்று, ஒரு யங் பீப்புளுக்கு ஸ்ட்ரோக் வரும்போது அவங்களுக்கு ஏற்படுற எக்கனாமிக் அஸ் வெல் அஸ் சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொன்று, குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவரோட வாழ்க்கையில் முன்னாடி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதானவங்க நான் கம்மியாக சொல்லலை, பட் அது யங்குன்னு வரும்போது அது காஸ் பண்ணுற எமோஷனல், சோஷியல், எக்கனாமிக் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸ்ட்ரோக் ரெக்கரன்ஸ் பற்றி பேசியிருந்தேன். நார்மலாக ஸ்ட்ரோக்குங்கிறது 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படும் லைஃப் டைமில். அதுதான் நார்மல் கணக்கு, மொத்தமாக ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா. ஆனால் ஸ்ட்ரோக் ரெக்கரன்ஸுங்கிறது அந்த சர்வைவர்ஸில் 2 பேரில் ஒரு ஆளுக்கு திருப்பி ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரு கணக்கு. ஸ்ட்ரோக் ஒர்க்கை பற்றி பேசியிருந்தேன். நம்ம ஸ்ட்ரோக்கை ஒரு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா மேற்கொண்டு வராமல் தடுக்கலாங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இப்போ எல்லார்ட்டையும். ஏன்னா நம்ம நார்மலாக ஸ்ட்ரோக்கோட நிறுத்திடுறோம். ஆனால் ஸ்ட்ரோக்குக்கான காரணம் என்ன எல்லாத்துலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சில டைம் கண்டுபிடிக்க முடியும்னா கிரிப்டோஜெனிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் அது எஃபர்ட் போடணும். எஃபர்ட் ஈக்குவல் டு ரிசல்ட். ஸோ எஃபர்ட் போடுறத நம்ம சைடில். முன்னாடி நம்ம எல்லாருமே டைம் பற்றி பேசிட்டு இருந்தோம். டைம் இஸ் பிரெயின் பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை டைம் அண்ட் டிஷ்யூ இஸ் பிரெயின் மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா, நார்மலாக ஒரு 100 கிராம் ஆஃப் பிரெயின் டிஷ்யூவில் நார்மலாக 50 ml ஆஃப் பிளட் பெர் மினிட் போகணும். அது 18க்கு கீழே போனால் அந்த ஏரியா இஷ்கீமியா, அதாவது அந்த இடம் அட் ரிஸ்கில் இருக்குது. நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா அந்த இடத்த காப்பாற்றலாம். 8 ml கீழே போனால் அந்த இடம் இறந்துடும். ஸோ அந்த 8 to 18 அந்த இடத்த காப்பாற்றுறது நம்மளுடைய, அதுக்கு இஷ்கீமிக் பெனம்பரான டெக்னிக்கல் நேம் சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த எஃபர்ட் எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடி 8 hours சொல்லியிருந்தாலும் இப்போ 24 hours வரைக்கும் பண்ணலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆள் வரும்போது நாங்கள் அந்த ஏஐல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ பேஸ்ட் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆள் வந்திருக்கும் போது அவருடைய ரத்த ஓட்டம் அந்த இடத்துல 8க்கு கீழே இருக்கா, 8ல இருந்து 18ல இருக்கா, இல்லை 18க்கு மேலே துல்லியமாக கணிச்சு சொல்லிடும். அது கணிச்சு சொல்லும்போது என்ன ஆகும், 8ல இருந்து 18ல இருந்தனா இம்மீடியட்டா நம்ம ப்ரொசீஜர் பண்ண அந்த ஏரியா நம்மளால ரிவைவ் பண்ண முடியும். அதுதான் அது கோர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரிவைவ் பண்ணலாங்கிறது.
இன்னொன்று நார்மலாக ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும்னா நாளாக பிரிக்கலாம். ஒன்று ஹைப்பர் அக்யூட், இம்மீடியட்டாக வித்தின் 4.5 ஹவர்ஸ்னா நம்ம ஒரு எல்லாருக்குமே ஸ்ட்ரோக் ஏற்பட்டது, ரத்த ஓட்டம் கம்மியானதால் வந்த ஸ்ட்ரோக்குன்னா இம்மீடியட்டாக ஒரு மருந்து கொடுத்து கிளாட் பஸ்டிங் கொடுத்து பண்ணலாம். இல்லை இன்டர்வென்ஷனல் அவங்கள கால் பண்ணி உள்ள பிளாக் ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா உள்ளே போய் பிளம்பிங் லிட்டரலாக உள்ளே போய் அந்த பிளாக்கை எடுத்து கிளீன் பண்ணலாம். இது ஹைப்பர் அக்யூட். ரெண்டாவது சப் அக்யூட். இந்த நிமிஷத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் போயிடுச்சு, இதில் பிளட் ப்ரெஷர் இஸ்கேமியா மாடிஃபையிங் ஃபேக்டர்ஸ் 6-7 இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அவுட்கம் நல்லா இருக்கும். அது கரெக்டாக மேனேஜ் பண்ணலைன்னா அவுட்கம் கம்மியாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுறது முக்கியமான விஷயம். இன்னொன்று அந்த டைமில் தான் ப்ரெஷர், மூளைக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அது கரெக்டாக வைத்தியம் பண்ணிட்டோம்னா நம்ம சர்ஜிக்கலாக அதை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது கிரானிக் டைமில் மேற்கொண்டு மருந்துகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறது தான் அந்த டைம் நம்ம பண்ணுறோம். அப்புறம் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன். லைஃப் ஆஃப்டர் ஸ்ட்ரோக் பற்றி யாரும் அவ்வளோ பேசுறது இல்லை. லைஃப் ஆஃப்டர் ஸ்ட்ரோக் பற்றி எல்லாரும் அது ஒரு அதனால தான் நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். Thank you, sir. We now open the floor for the question and answers. Multiple organs. So you can get clots in the brain, you can get in the heart, you can get in the leg arteries also. So இது ஒரு என்னன்னா it's an autoimmune condition wherein your body is predisposed to form clots. So clot forming tendency are important. So now what is the problem is solved. So he is on medication. When was the operation done, sir? Leg was still wheelchair. No, leg was he had two things. He had a right leg. He had a stroke on the left side, which had affected his right leg, right hand, and speech. And operation for the clot removal was done for the right leg. Okay. It's the aftermath of the stroke from on the left, from which he's still recovering. That's why he's weak on the right. When was the next operation? It was done. First operation was done in 2023. No, this was At that time he was walking, and the second stroke happened in March. Now he's now still he is walking, but he drags his leg while walking. He is able to walk with minimum assistance. He needs support. It's rehabilitation. And permanent damage ஏற்பட்டுச்சு. What is the success rate now with recovery? It all depends on the time with which a person presents. அது முக்கியம். இந்த டைம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு செல்ஸ் டேமேஜ்ங்கிறத பொறுத்து. அதிகமான செல்ஸ் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா டைம் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நார்மலா ஸ்ட்ரோக்ல ஒரு செல் டேமேஜ் ஆயிருச்சுன்னா பக்கத்துல இருக்கிற செல்ஸ் அந்த செல்ஃப் செஞ்சுட்டு இருந்த பணியை ஏத்தெடுக்கும். ஆனா அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். சிலவங்களுக்கு ஃபாஸ்டா வரும், சிலவங்களுக்கு ஸ்லோ வரும். அது ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். ஆனா ஸ்ட்ரோக் முடிச்ச ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா பண்றீங்களோ அவ்வளவு தூரம் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். ஒரு பெர்சன்டேஜ் சொல்றது ரொம்ப கஷ்டங்க. பட் நல்ல எஃபர்ட் போட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கணும். ஒன்னு பிரசன்டேஷன் டைம். இன்னொரு விஷயம் இருக்கு, அது டெக்னிக்கல் விஷயம், அதை சொல்லிடுறேன். அதை பத்தி டாக்டர் ரிதேஷ் பேசுவாரு. கொலாட்ரல்ஸ். அது கொலாட்ரல்ஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது கொலாட்ரல். சிலவங்களுக்கு ஒரு இடத்துல கடவுள் முன்னாடி கொடுத்து வச்சிருக்கலாம், கடவுளுக்கு வார்த்தை யூஸ் பண்ணலாம்னு தெரியல. பட் தென் அதை பத்தி கொலாட்ரல் பத்தி பேசுறேன். சொல்றது ஒரு ரெக்டிகுலர் வந்துன்னா நெய்பரிங் பக்கத்துல இருக்கிற ரெக்டிகுலர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. neighbor doesn't have food, but the other neighbor will help. But அது கண்டினியூஸா சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப் டு சம் டைம் அது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ப்ராட் ரிமூவ் பண்ணா. ஸோ கொலாட்ரல்ஸ் ஒருவேளை ஒரு ஆளுக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த டைம்ல காப்பாற்றும். மூணாவது விஷயம், அதுக்கு ஸ்டடீஸ் பெருசா பண்ணதில்லை. சிலவங்க ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆங்க, சிலவங்க ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்றாங்க. பட் தட் இஸ் இன் ரிசர்ச் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. You are telling 24 hours. You will sit a wrong image to the public, because report of is the golden hour. When you say 24 hours, people have tendency to prolong it. No, I'll correct that. It's not 24 hours. The idea is as early as possible. Yes. Up to 24 hours. Up to இந்த ஃப்ரீ போடும்போ சொல்லுவாங்கல்ல, up to 60 அந்த மாதிரி தான் இதுவும். So you have to look at as early as possible you should be reaching the hospital. So it's not 24 hours. நீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து அவ்வளோ 1.9 million neurons die each minute. So earlier you come, earlier you can save. Sir, you said you had 3 blocks, three blocks, Heart, brain and leg. One operation started. Another the solid indication. So இதுக்கு வந்து ஆபரேட் பண்றதுக்கு அவசியம்.
ஓகே. ஸோ இதில் ஹார்ட்டில் உள்ள கிளாட்டுங்கிறது நம்ம ருட்டீனாக ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா எல்லாருக்குமே நம்ம ஹார்ட் செக் பண்ணுவோம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் 3 ரீசன்னால ஸ்ட்ரோக் வருங்க. அது விர்ச்சோஸ்ங்கிற ஒரு ஆள் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்று பிளட்ல உள்ள கம்போசிஷனில் உள்ள ப்ராப்ளம், அதுதான் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது பிளட் வால்ஸ், அது பிளட் லைனிங்கில் ஒரு பெயின், எண்டோத்தீலியம் ஒரு விஷயம் இருக்கும். அந்த எண்டோத்தீலியம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்து அந்த இடத்துல கிளாட் வராது. நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் கேன் டேமேஜ் தி எண்டோத்தீலியம், ஹை ஆல்கஹால் கண்டென்ட் கேன் டேமேஜ் தி எண்டோத்தீலியம். அதில் ஏற்பட்டுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரோக் வரலாம். இன்னொன்று பம்பிங், ஹார்ட் பம்பிங் சரியா இல்லைங்கிற பட்சத்திலே இது 3 ரீசன் எப்போவுமே நம்ம காசுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 ரீசன்னால தான் ஸ்ட்ரோக் வரும். ஸோ ஹார்ட்டில் எல்லாருக்குமே நம்ம செக் பண்ணணும். ருட்டீன் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஸ்ட்ரோக்கோட வந்தாங்கன்னா ஹார்ட் செக் பண்ணுங்கிறது கைட்லைன். ஸோ அது பண்ணும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிலவங்களுக்கு அப்படி தெரியாது. நம்ம சஸ்பெஷன் இருந்தால் வேற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹார்ட்டில் உள்ள கிளாட்டுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும். அதுக்கு அப்போவும் கொடுத்துருக்கோம், இப்போவும் கொடுத்துருக்கோம். இனிமேல் ஃபார்ம் அப்போ ஒரு இன்ஜெக்ஷனாக கொடுத்துருந்தோம், இப்போ டேப்லெட்டாக கொடுக்குறோம். ஒன்று காலில் உள்ளது என்னன்னா, காலில் அந்த டைமில் நம்ம அதை எடுக்கலைன்னா காலில் கேங்க்ரீன் வரும். கேங்க்ரீன்னா கால் அழுகி போயிடும், கருப்பாய் அழுகி போயிடும். அதனால தான் இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ண தேவைப்படுது. இப்போ மூளையில் கிளாட் ஏற்பட்டதுக்கு மூளையில் ரத்த குழாயில் கிளாட் அவங்களுக்கு இல்லை. அந்த ஸ்கேன் பண்ணும்போது அது அந்த கிளாட்டு ஹார்ட்லேருந்து போய் சின்னதாக இருந்திருக்கலாம். அது அப்படியே அது அந்த மருந்துலேயே சரியாயிருந்தது. அதனால தான் அவருக்கு மூளையில் சர்ஜரி தேவைப்படலை. காலுக்கு இம்மிடியட்டாக தேவைப்பட்டது. ஹார்ட்ல உள்ளது ப்ராக்ரெசிவா அந்த ரிஸ்க் இருக்கு. எப்போ வேணாலும் அந்த கிளாட் கொஞ்சம் டிஸ்லாஜ் ஆகி வரலாம். அவருக்கு லக்லி நத்திங் ஹேப்பன். சார் கொஞ்சம் நான் சார் சொன்னதே வேற ஒரு லாங்குவேஜ் சொல்கிறேன். நம்ம பாடியில் வந்து 2 சிஸ்டம் இருக்குது பிளட்டில். பிளட்டை வந்து எப்பவும் இப்போ அடிபட்டா ரத்தம் வருது இல்லைங்களா, ரத்தம் உடனே உறைஞ்சிருது இல்லை, அதை உறைய வைக்கிறதுக்கு கொயாகுலேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அந்த பிளட்டு உடம்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது உறைஞ்சிடக்கூடாது. அப்படி உறைஞ்சிடுச்சுன்னா இவருக்கு வந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ஸ்ட்ரோக் வந்துடும், அல்லது வேற ஏதாவது ஒரு ஆர்கனில் டேமேஜ். அதுக்கு பேர் ஆன்டி கொயாகுலேஷன் சிஸ்டம்னு பேர். இந்த 2 சிஸ்டமும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கிறதுனால தான் பிளட் கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் அந்த பிளட் ஃப்ளோவில் டிஸ்டர்பன்ஸ் வருதோ, கிழிச்சி வெளியில் ரத்தம் வருதோ, அப்போ மட்டும் கிளாட் ஆகும். இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம், பிளட் லாஸ் இருக்கும்போது மட்டும் அந்த கிளாட்டிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். மற்ற எல்லா சமயத்துலையும் அந்த கிளாட்டிங் சிஸ்டமும் ஆன்டி கொயாகுலேஷன் சிஸ்டமும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹர்ஷாக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஆன்டி கோயாகுலன்ட் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் உறப்புலையே வேலை செய்யும். அதனால தான் அவருக்கு வந்து பிளட் அதிகமாக கிளாட் ஆகுது, உடம்புக்குள்ளேயே கிளாட் ஆகுது. எதுவும் இன்ஜுரியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த ரத்த குழாயிலே கிளாட் ஆகுதுனால தான் அவருக்கு வெவ்வேறு ஆர்கன்ல கிளாட் ஃபார்ம் ஆயிருக்கு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது முதல்ல தெரிஞ்சது பிரெயின்ல வந்த ஸ்ட்ரோக்ல தான் தெரிஞ்சது. அது வந்து அவருக்கு லைஃப் லாங் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் ஹி வாஸ் பார்ன் வித் தட், அதை மாற்ற முடியாது. அதனால ஒரு லைஃப் லாங் கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிட்டாருன்னா பிளட் வந்து எங்கேயும் எந்த ஆர்கனையும் கிளாட் பண்ணாமல் தடுக்க முடியும். அதுதான் நாங்கள் பண்ண சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும் இருக்குது, மெடிசன் ஃபார்ம் மாத்திரை ஃபார்ம்லேயும் இருக்குது. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டோம், இப்போ மாத்திரையாக கொடுக்குறோம். ஸோ அவருக்கு வந்து 3 ஆர்கனில் நாங்கள் அந்த மாதிரி கிளாட் பார்த்தோம். ஒன்று பிரெயினில் பார்த்து அதனால வந்தது நாங்கள் வந்து அந்த பிரெயின் வீக்கத்துக்காக அதை ரிலீஸ் பண்ணோம். 2வது காலில் பார்த்தோம். இது 2ம் வந்து இம்பெண்டிங் டேஞ்சர் இருந்தது, அதனால ஆப்ரேஷன் பண்ணோம். பட் கிளாட் இல்லை, ஹார்ட்ல இருந்த கிளாட்டை வந்து மருந்துலேயே கரைக்கிறதுக்கான டைம் இருந்ததுனால மருந்துலேயே கரைச்சிட்டோம். அவ்வளோதான். அதுக்கு வந்து தேவை ஆப்ரேஷன். பிரெயின் வந்து வீக்கத்தால இடம் கொடுக்கும், அது வீக்கிறது இல்லை. யூஸ்வலாக எடுத்தோடனே ஆப்ரேஷன் முடிவு பண்ணணும். முதல்ல எடுத்தோடனே மருந்துல தான் குணப்படுத்தும். அந்த மருந்து எங்களுக்கு மீறி அவருக்கு உள்ள ப்ரெஷர், பிரெயினில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நாங்கள் கிளினிக்கலாக பார்க்கும்போது மயக்கமாக இருக்கிறது, திரும்ப திரும்ப வாந்தி வர்றது, அப்போ ப்ரீதிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். இல்லை ஸ்கேன் ஃபைண்டிங்ஸை வச்சும் எங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது அப்போ தான் நாங்கள் மருந்தையும் மீறி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதுங்கும் போது தான் சர்ஜரி ஆகும். ஏன்னா அது பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து. அந்த மாதிரி சமயத்தில் தான் பண்ணுறோம். வீக்கம்ங்கிறது எல்லாருக்குமே வரும். யாருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, இப்போ ஒரு கையில் ஒரு அடிப்படுது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் கை எப்படி இருக்கும்? வீக்கமாக இருக்கும். நார்மலாக பாடி ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் யாருக்கு இப்போதைக்கு இப்போ ஓவர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நியூராலஜிஸ்ட் ஆர் நியூரோசர்ஜன் ஆர் தி டீம் நர்சஸ் கூட ட்ரெயின்டு தான். அவங்களுக்கு தெரியும் என்னென்ன அறிகுறிகள் பார்த்தா உள்ள எடிமா அதிகமாகுன்ற அறிகுறிகள் பார்க்க முடியும். நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து 9 நாள் வரைக்கும் எடிமா அதிகமாகலாம். காமனாக 3rd or 4th டே பார்க்குறோம் காமனாக. அதில் யங் ஏஜில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இம்மிடியட்டாக வந்தது. ஏன்னா யங் ஏஜில் வரும்போது அந்த வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சார் சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் தான்.
மெடிசின்ஸில் கை கடங்காமல் இருக்கும்போது தான் நம்ம சர்ஜிக்கல் பண்ணுவோம். அது ஒரு இயர் எனக்கு ஞாபகம், ஹேம்லெட் ஸ்டடி. அந்த ஸ்டடி வர வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் இருந்தது, பண்ணலாமா பண்ண வேணாம். அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 100 பேர் இந்த எடிமாவோட வந்தாங்கன்னா 48% பேரோட உயிரை கரெக்ட் டைம்ல சர்ஜரி பண்ணா காப்பாற்ற முடியும் அப்படின்னு கிளியரா அந்த ஸ்டடி சொல்லி அதுல இருந்து தான் இந்த சர்ஜரிங்கிறது நம்ம சில டைம் ஓகே இது கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு, எது பண்ணா மருந்துல நிற்கும், மருந்துல நிக்காத பட்சத்தில் இம்மீடியட்டா ஆக்சுவலா நியூரோசர்ஜன் வில் பி கால்ட் ஆன் டு day 1 when a patient stroke comes we will inform the neurosurgeons that okay இந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்க, they will also assess so that we know எப்போ ப்ரெஷர் அதிகமோ இம்மீடியட்டா we will inform. இவங்க விஷயத்துல வந்த உடனே எமர்ஜென்சில இருந்து டைரக்டா சர்ஜரி தான் எடுத்திருக்கோம். மேபி அவர் வீட்டுல இருந்து காலையில இருந்தே மயக்கமா இருந்ததுனால அப்ப இருந்த டைம்லயும் வீக்கா இருந்திருந்திருக்கும். அதனால எங்கிட்ட வரும்போதே அவர் அவ்வளவு மோசமா ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காமனா இப்போ இவங்க விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள ரத்த குழாயில ஏற்பட்டது, செகண்ட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் மருந்து போட்டிருந்தேன். நார்மலா ரிஸ்க் ஃபேக்டர் modification younger generation ஒரு healthy lifestyle, good physical activity and and smoking, alcohol resistance and family stroke history இருந்தா, family history of stroke இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி inherited platform tendency பார்க்கலாம். And we also have young diabetics, young people with blood pressure அதிகமாக வருது. ஸோ அவங்களுக்கு வந்து பிபி கண்ட்ரோல்ல வைக்கணும், சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் வைக்கணும். அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் பேலன்ஸ்ட் டயட், நல்ல ஃப்ரூட்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இப்போ ஃபேமிலியில் இருக்குன்னு சொன்னால் வரணுங்கிறது நம்ம ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா அந்த இன்னும் நம்ம எஃபர்ட் அதிகம் போடணும், அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேமிலி இருக்குன்னா வரணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும். இன்னொன்று தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். தூக்கம் இல்லாதவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரோக் நாங்கள் பார்க்குறோம். எஸ்பெஷலாக கொரட்டை அங்கே கொஞ்சம் உடல் பருமன் இருக்கவங்க அவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று ஸ்டடீஸ் இன்னும் போயிட்டு இருக்கு, பட் ஏர்லி ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் ஏர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இன்னும் அது போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ் எல்லாம். பட் அது ஒரு அவேர்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். What is significant? What do you want to convey? Any major complication, things can do it. What is the message? So the first day director of neurosurgery, Dr. Suresh Babu said very clearly, this is not an advertisement. This is for awareness creation. Okay, awareness that one, young people, as I told, young people can have strokes. It's not only for an old age. Number two, one person can have multiple reasons. 3, on-time arrival will have good results. Innொன்று on-time arrival not only for medical reasons, surgical reasons also. You should come on time so that we will be able to do better. இன்னொன்று இது முக்கியமான விஷயம், ஸ்ட்ரோக்குங்கிறது அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. ஸ்ட்ரோக்குங்கிறது நடுவில் இருக்கு, ஸ்டார்டிங் கிடையாது, எண்டு கிடையாது. அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சாதான் நம்ம முன்னாடி மேற்கொண்டு வராமல் தடுக்க முடியும். இன்னொன்று முக்கியமானது ஸ்ட்ரோக் ரிக்கரன்ஸ். இது நார்மலா யாரும் அவ்வளோ பத்தி பேசுறது இல்லை. ஒரு தடவை ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுன்னா திருப்பி வரதுக்கான வாய்ப்புங்கிறது 2 பேர்ல ஒரு ஆளுக்கு வர மேக்சிமம் தான் சொல்றேன், வரணும்னு சொல்லலை. 7% மினிமல். இன்னொன்று ரத்த குழாயை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒரு தடவை ஸ்ட்ரோக் வரும்போது நான் ஹார்ட்டுக்கு சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ற மாதிரி இப்பெல்லாம் நம்ம பிரெயினுக்கும் ஆன்ஜியோ பண்றோம். அதை பத்தி டாக்டர் ரிதேஷ் பேசுவாரு. ஹி இஸ் தி இன்டர்வென்ஷனல் பர்சன். நீங்க பாயிண்ட் கேட்டீங்க இல்லையா, இன்னொரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரோக் எப்பவுமே பக்கவாதம் மாதிரி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பக்கவாதம் மாதிரிலாம் வரலையே, அவர் மயங்கி விழுந்தார், அவ்வளவுதான். பக்கவாதம், வாய் கோணிட்டு போகுது, பேச்சு வரல, இதுதான் நம்ம யூஸ்வலா ஸ்ட்ரோக்கோட ஃபீச்சர்ஸ் நினைக்கிறோம். ஸோ அப்படி கூட வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எத்தனையோ பேர் ரோட்ல மயக்கப்பட்டு வருது, ஹார்ட் அட்டாக்னு நீங்க லேபிள் பண்றது எத்தனையோ விஷயங்கள் வந்து ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் we want to convey. இப்போ ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பக்கவாதம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் தான் ஃபர்ஸ்ட் பிரைமரியா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் மாத்திரை எடுக்கலைன்னா அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேபிளா சொல்லிட்டீங்க ரேர் கேஸ், ஏன்னா அவர் பிளட் கிளாட்டிங் இஷ்யூ வந்து அது மூலியமா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்கிற ரேர் கேஸ் இப்போ ஓவராலா எல்லா இடங்களும் ஸ்ட்ரோக் வந்து என்ஏஜ்க்காக சொல்றீங்க. ஸோ இந்த ரேர் கேஸ் தாண்டி அடுத்து எல்லாருக்கும் வரதுக்கான வேற வேற ரீசன்ஸ் என்ன வரும் சார்? எப்படி நம்ம வந்து இதை சரி பண்ணிக்க முடியும்? ஏன்னா 50+ தாண்டி பேசாம முன்னாடி பேசுங்க சார். அதுல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க சார், சொன்ன மாதிரி ஃபுட்டு, ஏர் பொல்யூஷன். அப்படி பார்க்க போனா மெட்ரோ லைஃப்குள்ள தான் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், வில்லேஜ்ல தான் அப்படி இருக்கும். ஸோ இங்க இருக்கிறவங்க வந்து மேண்டேட்டரியா 30க்கு மேல கம்பல்சரி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க,
நீங்க மெடிக்கல் செக்அப் யாருமே பண்றது இல்லை சார், ஃபுல் செக்அப். ஸோ கம்பல்சரியா இந்த ஏஜுக்கு மேல பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பண்ணிக்கலான்ற மாதிரியான ரீசன் இருக்கு. இந்த ரேர் கேஸ் இல்லாம மற்றதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்ன வரும்? காமன் திங்ஸ் காமன், அன்காமன் திங்ஸ் ஆர் அன்காமன். ஸோ அன்காமன் பற்றி நம்ம பேச வேணாம். அது ஒரு பொதுவாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாம ஒரு பயம் தான் கிரியேட் பண்ணும், அது வேணாம். ஸோ நார்மலாக காமன் திங்ஸ்னு சொல்லும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி டாக்டர் விவேக் பேசினாங்க. பிபி கம்மி பண்ணணும், சுகர் கம்மி பண்ணணும், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும், இதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்ட டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே பேசலாம். ஒன்று கரெக்டாக பிபி செக் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 25 தாண்டிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஒரு பிபி. சாரி சார், யாருமே வந்து எதுவுமே வராம டெஸ்ட் போறதே இல்லை. ஸோ இது எல்லாருமே எனக்கு என்ன எதுவும் வந்தாதான் போறாங்க, பட் வந்த பிறகு ஸ்டேஜ் லெவல் தாண்டிடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆஸ் அ டாக்டரா எக்ஸ்பீரியன்ஸ்டா எல்லாருக்குமே கம்பலா மேண்டேட்டரியா சொல்லக்கூடிய விஷயம் வந்து ப்ரிவென்ஷனுக்கான விஷயமா தான் இருக்கு. 25 வயசுக்கு மேல ஆனுவல் செக்அப் ரெகுலரா அது உடல்ல பரிசோதனை. நீங்க வாங்குற காரை வந்து சர்வீஸ் எவ்வளோ சர்வீஸ் ஏஎம்சி அது ஆட்டோமேட்டிக்கா போற ப்ராப்ளம் இருக்கிறது போயிருக்கீங்க கூப்பிடுறாங்க அவங்களும். அது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஆனுவல் செக்அப் கமர்ஷியல் இல்ல ஆனுவல் கமர்ஷியலுக்காக சொல்லுங்க. ஆனுவல் செக்அப் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருப்பாங்க. அதை நோட்டிஃபை பண்ணி அதை மட்டும் தான் செக் பண்ணுவோம். முன்னாடி எல்லாம் 40 இயர்ஸ்க்கு மேல பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி 20 வயசுல வந்து பேசிக் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது. அதுலயே எல்லாமே வந்து சுகர், கொலஸ்ட்ரால், பிபி பாக்குறது, இசிஜி, உங்களுக்கு எக்கோ, எல்லாமே பேசிக்கா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதுலயே. நீங்க கேட்ட விஷயங்கள் தான் சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங் இருக்கவங்களுக்கு ஹோமோசிஸ்டனிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம காமனாக பண்ணுவோம். முக்கியமாக ஹார்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் பிபி பிளட் ப்ரெஷர் தான் ஃபர்ஸ்ட் காஸ். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். செகண்டு, ஒரு சுகர் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். சுகர் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும்போது பெருசாக வரும். அதனால சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் நிறுத்துறது பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க, ஃபேமிலியில் அண்ணனுக்கோ இல்லை அக்காக்கோலாம் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே செக் பண்ணிக்கிறது பரவாயில்ல. இன்னொன்று பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, பொல்யூஷன்ற ஒரு விஷயம். ஏன்னா அது ஆக்டிவான விஷயம் கிடையாது. ஸோ பாசிட்டிவான ஒரு விஷயம் அது நிச்சயமா தவிர்க்க முடியாது. இல்லை அது இன்னும் ப்ரூவ் ஆகும். என்னன்னா ரத்த குழாய் எண்டோத்தீலியம் டேமேஜ் பண்ணுது, ஸ்மோக்கிங் மாதிரி எண்டோத்தீலியம் டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று முக்கியமா நீங்க சொல்றது கார்டியாக் செக்அப். கார்டியாக் செக்அப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஹார்ட்ல கிளாட் மட்டும் கிடையாது, ஹார்ட்டோட பம்பிங், அது இல்லாம ஹார்ட்டோட ரிதம் அப்னார்மாலிட்டியில நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது. இப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அது ஒன்று, அது ஹார்ட்டோட துடிப்பு கரெக்டாக இல்லைன்னா ஏற்படுறது. ஸோ நாங்கள் சொன்னது கூட ஹார்ட் விஷயம் சேர்த்து. இன்னொரு செகண்ட் கொஸ்டின் சார், இப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ நியூரான்ஸ் வந்து டெட் ஆகிடுன்னு சொல்றாங்க. பட் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா அந்த டெட்டான நியூரான்ஸ் திரும்ப வந்து உயிர் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்த நியூரான் சப்போர்ட் பண்ணி தான் அதை வந்து ஓரளவுக்கு ஆக்டிவ் கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து பிசியோ தான் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த செகண்டரியான விஷயங்கள் இப்போ வந்து 400 ஹவர்ஸ்ல அந்த இன்ஜெக்ஷன் கொண்டு போனா பிளாக் கண்ட்ரோல் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். அப்புறம் சார் சொன்ன மாதிரி 8 hours and 24 hours and ஆன்ஜியோ இல்லாம 8. ஸோ இந்த ஏஐல வந்து சார் அந்த நியூரான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கான பாசிபிள் லைஃப் டைம் கிடையாதுங்க சார். இல்ல வந்து சப்போர்ட் பண்ணி தான் கொண்டு வர முடியுமா? இந்த பிசியோ ஒன்று தான் ட்ரீட் பண்றாரு ரெக்கவர் பண்ணி கொண்டு வரது, இல்ல பழைய இடத்துக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசியோ சொல்றதை விட ரீஹாபிலிட்டேஷன் சொல்றதுதான் கரெக்டான வார்த்தை. அதுல ஒன்றும் பிசியோ மட்டும் கிடையாது, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கையில வீக்னஸ் இருக்கும்போது அவங்க பார்த்துப்பாங்க. சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட், அவங்களும் இந்த டீம்ல ஒரு மெம்பர் தான். அது இல்லாமல் ஸ்பீச் தெரப்பி, அவங்க பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்வாலோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான இருக்கு. ஸோ ஒன்னொன்றுக்கும் ஸோ ரீஹேபுங்கிற வார்த்தை அது கரெக்டானது. நம்ம இந்தியாவில் ரீஹேபுங்கிற ஒரு லக்ஸரியாக பார்க்குறோம், ஆனால் அது கிடையாது, லக்ஸரி கிடையாது. நம்ம ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஒரு 50% தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ் பண்ணிக்கிறோம். மிச்ச 50% ரீஹாப்ல நிறைய அந்த மறுவாழ்வு முழு வாழ்வுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டைம்லி பிரசன்டேஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தின்றது வந்து அவர் முடியாம இருந்தாரு, நடக்கிறாரு, அவர் தேவை நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழு வாழ்க்கையை நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்கு, கொண்டு வர முடியும் கண்டிப்பா. அது டைமுக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு கொலாட்ரல்ஸ் பத்தி பேசியிருந்தேன். இன்னொன்னு எந்த சில நான் சொன்னேன் அந்த டிஃபரன்ஸ் சிலவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், சிலவங்க ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. கண்டிப்பா 100க்கு 100 இம்ப்ரூவ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆன்டிகோயாகுலேஷன் அந்த பாத்வே வந்து கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யறதுனால பிளட் அடிக்கடி கிளாட் ஆகுது. ஸோ பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில
அங்கேயே கிளாட் ஆனதா இல்லை ஹார்ட்ல இருந்து போனதா எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு அது பிளாக் ஆனதா. அது எவ்வளவு நாள் முன்னாடி அது அவருக்கு கண்டினியூஸா ஆகிட்டே தான் இருக்கு. அது ஒரு வயசுல பிரசன்ட் இப்பவுமே அவருக்கு மருந்து சாப்பிடலாம்னா கண்டினியூஸா ஆகிட்டு தான் என்ன கண்டிஷன் வந்தாங்க ஹாஸ்பிட்டல் அவங்க ரொம்ப கோமா ஸ்டேஜ்ல இருந்தார். சார் ஸ்லீப் டிசார்டர்ஸ் ஆமா, நிறைய பேர் ஐடில போறாங்க, நிறைய சாம்பிள் அவங்களுக்கு அவங்களோட அட்வைஸ் நம்ம ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வர யங் ஸ்ட்ரோக்கோட இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாகுது. முக்கியமான ரீசன்ல ஒன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்த சேஞ்சு, டயட்ல வந்த சேஞ்சு. லைஃப் ஸ்டைலில் முக்கியமானது ஸ்லீப் நம்ம பண்ணிக்கிறோம். இன்னொன்று அப்ஸ்ட்ரக்ஷன் பிளாக் இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி ஏற்படலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நம்ம ஸ்னோரிங், நம்ம ஒரு சாதாரணமாக குரட்டை அப்படின்னா நல்ல தூக்கம் எடுத்துக்கிறோம். எல்லா குரட்டையும் ப்ராப்ளம் கிடையாது. சில குரட்டைகள் ப்ராப்ளமேட்டிக் தான். அது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஸ்லீப்பு நாங்கள் இப்போல்லாம் ஸ்ட்ரோக்கில் அது ஒரு இதை தான் படிக்கிறோம். நம்ம ஸ்லீப்பே நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் Be first. Being balance. Suddenly our balance வராது. ஈங்கிறது ஐஸ், கண் பார்வை மங்கலாம், இல்ல பார்வை தெரியாம டபுள் விஷன் ஆகும். எஃப் வந்து ஃபேஸ், வாய் பொடி போகலாம். ஏ வந்து ஆம், கை செயல்பாடு இழக்கலாம். எஸ் வந்து ஸ்பீச், பேச்சு குழந்தை. ஏடினா டைம். இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா அட் தி earliest you to act, time to act and go to stroke ready person. இது முன்னாடி சார் பேசியிருக்காரு. அதாவது விஜய் சங்கர் சார் சொன்ன மாதிரி இந்த பி ஃபாஸ்ட்ங்கிறது 90% தான். 10% அது இல்லாமலும் வரலாம். நீங்க சார் சொன்ன மாதிரி திடீர்னு வரலாம். ஆனா ஏன் இந்த 90%னா இப்போ மயக்கம்ங்கிறது சுகர் சாப்பிடாம இருந்தா கூட வரலாம். நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் இந்த பி ஃபாஸ்ட். ஸோ அவேர்னஸ் கிரியேஷன்ல ஒரு ஆளை பயமுறுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த மயக்கம்ங்கிறதுல போடுது. ஸோ பி ஃபாஸ்ட்ங்கிறது ஒரு 90%. அது இல்லாமலும் சிலது இருக்குங்கிறது ஞாபகம். ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு அவேரா வந்து அந்த பேஷண்ட் ஹர்ஷா அவரை முன்னிறுத்தி அந்த ரெஃபரல சொல்லிட்டு இதனாலதான் இது வந்துச்சு, இதெல்லாம் இருக்குன்றத முடிச்சு இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இல்ல அது நியூஸ்க்கான விஷயங்கள் நீங்க பேசுறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை. ஹர்ஷாவுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை இவங்களுக்கு. ஆனால் நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்குறோம், எல்லாருக்கும் கேட்குறோம், நிறைய பேருக்கு பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோசிஸ்ட், சின்ன விஷயங்கள் கொடுக்கல. ஹோமோசிஸ்டன்ங்கிறது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நிறைய பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலியில் நிறைய பேருக்கு அந்த இதை ஹோமோசிஸ்டன் ரைஸாக பார்க்குறோம். இன்னும் அவர் பேச்சு இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் ஹி கேன் ஸ்பீக். வருவாரு கொஞ்சம் Thank you, everyone.